முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் நிதித்துறை சார்பில் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சார் கருவூல அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் தூத்துக்குடி, ராமநாதபுரம், காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திண்டுக்கல் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 4,87,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 சார் கருவூல அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். நிர்வாக வசதிக்காகவும் அரசுக்கு ஏற்படும் தொடர் வாடகை செலவினத்தை தவிர்க்கவும் தற்போது மின் ஆளுமை திட்டங்களான தானியங்கி பட்டியல் ஏற்பு முறை மற்றும் மின் ஓய்வூதியம் போன்ற திட்டங்களை செம்மையாக செயல்படுத்திடவும் விலை மதிப்புமிக்க முத்திரை தாட்கள் மற்றும் சேம பாதுகாப்பு பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாக்கவும் வாடகை கட்டடங்களில் இயங்கும் சார் கருவூலங்களுக்கு சொந்த கட்டடங்கள் கட்டப்படும் என்று நிதித்துறை மானிய கோரிக்கையின் போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசால் அறிவிக்கப்பட்டு கடந்த 5 ஆண்டுகளில் 14,42 லட்சம் ரூபாய் செலவில் 25 சார் கருவூல அலுவலக கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் 3060 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் 2 தளங்களுடன் காப்பறை, சாய்தளம், மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிவறை, ஓய்வூதியதாரர்களுக்கான காத்திருப்பு அறை உள்ளிட்ட வசதிகளுடன் 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சார் கருவூல அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம், தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர், திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் ஒட்டன்சத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மற்றும் ஆலங்குளம் ஆகிய இடங்களில் 4,87,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 8 சார் கருவூல அலுவலக கட்டடங்கள் என மொத்தம் 5,39,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 9 சார் கருவூல அலுவலக கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நிதி மற்றும் பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் முனைவர் ப ராமமோகனராவ், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு க சண்முகம், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், கருவூல கணக்குத்துறை இயக்குனர் திரு ச முனியநாதன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.